நாம் ஆன்மீக மனிதர்களுடைய தியானத்தை தியானித்து வருகிறோம். ஸோ இன்றைக்கி நாம் இறுதியாக 9வதாக கிறிஸ்துவின் ஒப்பற்ற வாழ்வை எண்ணி அவங்க ஆண்டவர் கையில் அமைந்திருந்தார்கள், உபயோகப்படுத்தப்பட்டார்கள், உபயோகமாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உபயோகமாக இருந்தார். ஜனத்துக்கு கர்த்தருடைய திருவுளம் அவசியமான முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக அமைந்தது. இது கண்டிப்பாக 2 வாரங்களுக்கு மேலே நம்ம தியானிக்க வேண்டி இருக்குமோ என்கிற ஐயம் இருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 3. ஆகையால் நீங்கள் இளைப்புடையவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இது புதிய ஏற்பாட்டிலே சம்பந்தப்பட்ட அனைத்து ஆன்மீக மனிதர்களுக்கும் இதுவே அளவுகோல். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மாதிரி. நாம் எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய சில ஸ்லாக்கியங்களுக்கு உள்ளாக முடியாது, பாக்கியங்களுக்கு உள்ளாக முடியாது. ஆண்டவர் என்னை மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும், தெரியல, ரொம்ப பயத்தோடு தான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்களுக்கு நம்ம உள்ளாக முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட, பழைய ஏற்பாட்டு சிக்ஷைகள், சீர்திருத்தங்கள், தண்டனைகளுக்கெல்லாம் நம்ம உள்ளாவும் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் சிருஷ்டிப்பின் துவக்கம் முதல் ஏதேனிலிருந்தே ஆண்டவர் மனிதனை சீரமைக்க நிர்பந்தம் உண்டாகிவிட்டது. அது அவருக்கு தெரியாமல் நடக்கவில்லை. அதிலெல்லாம் நாம் நிறைய நேரத்தை செலவழிக்க அவசியம் இல்லை. தப்பு நடந்து போச்சு, தெரிஞ்சும் தெரியாமையும், அது சரி பண்ணி தானே ஆகணும். அந்த தப்பால் நஷ்டங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் இன்னைய வரைக்கும் பாதிச்சுட்டே இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கிணத்துக்குள்ளே ப்ராப்ளி அது ஸ்கொயராக இருந்தாலும் அது ரவுண்டாக இருந்தாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 அடி ஆழத்திற்கு தண்ணி இருக்குன்னா போதும். 10 அடி ஆழத்துக்கு தண்ணி இருந்தால் அவசியம் இந்த எஃபெக்டை நம்ம பார்க்கலாம். 6 feet 5 feetலலாம் ரொம்ப பார்க்க முடியாது. நிறைய ஆழம் இருந்தால் 30 feetலாம் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம். அது அந்த ரவுண்டாவோ ஸ்கொயராவோ அந்த கிணறு இருந்தால் அதனுடைய பரப்பளவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த ரிப்ளிங் எஃபெக்ட் நம்ம நல்லா பார்க்கலாம். கல்லை தூக்கி போட்டால் வளையமாக அப்படியே போயிட்டு அந்த ஏதாவது ஒரு செவத்தில் ஸ்கொயராக இருந்தால் அந்த பக்கம், ரவுண்டாக இருந்தால் எல்லா பக்கம் திருப்பி அந்த பக்கம் தான் வரும். நம்ம போடுற கல்லுடைய பாரத்தை பொறுத்து இருக்குது, வெயிட்டை பொறுத்து இருக்குது ரிட்டர்ன் ஆஃப் தி ரிப்பிள்ஸ். ஸோ ஏதேனிலிருந்தே இந்த மீறுதலால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு, தாக்கம், அந்த ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி இன்னைய வரைக்கும் பாவத்தின் மேல் நாம் ஜெயத்தை நிலைநாட்டினதாக நமக்கு கொஞ்சம் நஞ்சம் முழுமையான கடுகு விதை எவ்வளோ முழுமையாக இருக்கோ அது அந்த முழுமையான உண்மை இருக்குமானால் நாம் அந்த அளவுக்கு இன்னும் பாவத்தின் மேலே ஜெயத்தை நிலைநாட்டவில்லை. கம்ப்ளீட் விக்டரி. எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், வெரி பர்சனல் ஆர் பப்ளிக் லைஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆர் மெட்டீரியல் லைஃப், எதுலையுமே நாம் ஜெயம் கொள்கிறான் எவனோ அப்படின்னு 7 முறை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் முற்றும் ஜெயங்கொளர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ
அப்போது அந்த பழைய ஏற்பாட்டிலே ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் ப்ராபப்ளி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் தொடரும் என்பது தான் வேதத்தில் நாம் சரியாகவே அவசியமான எல்லா விஷயத்திலும் பரவலாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். தேவன் எப்படி நிலைவரம் உள்ளவராக இருக்கிறாரோ, நிரந்தரமாக இருக்கிறாரோ, நித்தியமானவராக இருக்கிறாரோ, அவரை இந்த பின்பற்றும் விஷயத்தில் எல்லாத்துலேயும் நம்ம அந்த நிலைவரத்தை, நிரந்தரத்தை, நித்தியத்தை நாம் சுமந்திருக்க வேண்டும். இப்போ கூட இறுதியில் இந்த ஒரு பாடலை பாடினோம். அமர்ந்திருப்பேன் உம் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் உம் தோளினிலே. நாம் உண்மையாக விரும்புகிறோமா? விரும்புகிறோம். உண்மையாக விரும்புகிறோமா? நிரந்தரமாக விரும்புகிறோமா? நிச்சயமாக விரும்புகிறோமா? இன்றைக்கி கூட ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டார். ஆக்சுவலாக நேத்திக்கே இறந்துட்டார். இன்றைக்கி மதியம் அடக்கம் ஆச்சு. ஊழியக்காரர் தான். ஒன்றும் சொல்கிறதுக்குல, மனுஷன் தானே அப்படின்னு நம்ம பேசிட்டு போயிடுறோம். மனுஷன் தானே பேசுகிறதுக்கு கடல் பூமிக்கு வரல மனுஷனா. மண், நான் உன்னை மாணிக்கமாக பார்க்குறேன், உன்னை மரகதமாக பார்க்குறேன், உன்னை கோமேதமாக பார்க்குறேன், உன்னை இந்திர நீளமாக பார்க்குறேன், உன்னை சுனீரமாக பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். He never just looks at us as valueless stones. அப்படியே நம்ம கற்களாக பார்த்தாலும் மதிப்பெற்ற கருங்கல்லாவோ இல்லை செங்கலாவோ இந்த புழுதியில் உண்டார அந்த மாதிரி கல்லாவோ பார்க்கல, பாறையாக பார்க்கல. He looks at us as precious stones. அவர் எடுத்துக்கிட்ட 3 ஒப்புமையே பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல். நம்மை பொன்னாக பார்க்குறார், பொன்னாக மாற்ற பார்க்குறாரு, விலையேற பெற்ற கல்லாக மாற்ற பார்க்குறாரு. நம்மளை விலையேற பெற்ற வெள்ளியை மாற்ற பார்க்குறாரு, பொன்னாக மாற்ற பார்க்குறாரு, விலையை பெற்ற கல்லாக மாற்ற பார்க்குறாரு. அக்கினியிலே நாம் நிற்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இது கடவுளுக்கு தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்னா, அப்படியே முழுக்க தெரியும். நமக்கு தெரியாத எல்லா பக்கமும், எல்லா விஷயமும், எல்லா பாடுகளும், பரவசங்களும், நம்மிலேருந்து வெளிப்படக்கூடிய பாடல்களும். பார்த்தீங்களா? பார்த்துட்டு அதெல்லாம் கவனிக்கிறீங்களான்னு தெரில. பாடல் வந்துகிட்டே இருக்குது. கடவுள் மன்னிக்கணும், இந்த பாடலை எழுதினவங்களாம் மன்னிக்கணும். சராசரியாக 100 பேர் எழுதுனா 99 பேர் இல்லை 98 பேர் அங்கலாய்ப்புகளில் தான் எழுதுகிறோம். We exhibit our pang, our frustration, our heartaches, body aches and so on and so forth. ஒரு சிலர் தான் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள். மகிமைப்படுத்தி பாட ஆரம்பித்து 2ஆம் 3ஆம் கவியில் அவங்களுடைய வேதனைகளையும், துக்கங்களையும், தோல்விகளையும், அங்கலாய்ப்புகளையும் சொல்லிடுறாங்க ஒரு கவியாக. இதை நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே மட்டமாக வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆலையில் அது ஊரில் இழுப்பப்பூ சக்கரைன்னு சிலிப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மகா மட்டமான பீத்தலாக அலைய வேண்டியதுதான். சரியான சோதனை, சரியான சவால் வரும்போது கையால் ஆகாதெல்லாம் இருப்போம். துண்டை காணோம், துணியை காணோன்னு எல்லாம் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்களே. பேதுரு மாத்திரம் தூரத்தில் பின்பற்றி தான் என்ன பிரயோஜனம்? தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி மறுதளிச்சிட்டார்ல. அவன் ஒருத்தன் ஏற்கனவே விற்கிறதுக்கு போயிட்டான், விற்றே போட்டான். விற்று போட்டோன்னு தானே இந்த பிரச்சனையை தொடருது. இதெல்லாம் நமக்கு தெரியாதா? தெரியும். Where are we? How are we? Why are we here? நம்மளை நாமே தட்டி கேட்காம சூடு சொரணை இல்லாத ஜென்மங்களை வாழ்ந்தோன்னா யார் நம்மளை கேள்வி கேட்டு நம்ம என்ன உருப்பட போகிறோன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், சொல்ல வந்துட்டான், அவனுக்கு தெரியாதா? என் கஷ்டம் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கோ. இதான் சொல்லிகிட்டு இருக்கோம்.
இன்றைக்கி மாத்திரமா, நேற்றுக்கு மாத்திரமா, இனி நாளைக்கு தான் சொல்ல போகிறோம். அப்போது இயேசு மனுஷனாக பிறக்கும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் அறிஞ்சு தான், தனக்கே சுளுக்கு தான், தன்னையே அவனுங்க காரி துப்ப போகிறானுங்க, அடிக்க போகிறானுங்க, மிதிக்க போகிறானுங்க, அறைய போகிறானுங்க, நிலம் போல் முதுகு உழ போகிறானுங்க. அப்படியே முழுக்க முழுக்க முழு பூசிங்க சோத்தில் மறைக்கிற மாதிரி அவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டு இவனை கொல்லுங்க, இது இருந்தாலே பெரிய இடைஞ்சல்னு சொல்ல போகிறானுங்க. தெரியும். இப்போ நம்ம திருப்பி இந்த வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு முன் இல்லை, ஆகையால் அந்த 2ஆம் வசனம் வாசித்தா தான் இந்த 3ஆம் வசனம் நல்லா புரியும். அவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவுக்கு மனுஷகுமாரனாக இருந்து இது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. தேவகுமாரனாக இருந்தது நிமித்தம் அது அவருக்கு பிதான் வலது பார்சத்தில் வீற்றிருக்க போகிறாரு. லேட்டரான் அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேட்டஸ் அவருக்கு பிதா அருள போகிறாருங்கிறது அவருக்கு தெரியும். பட் ஆனால் அந்த மெதப்பில் அவர் பூமியில் வரவே இல்லை. அதை பற்றி ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து அப்புறம் ஏசாயா 53 முழுசும் சொல்கிறத பார்க்குறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஜீசஸ் நியூ வாட் வாஸ் கெப்ட் ஃபார் ஹிம். அவருக்காக என்ன வைக்கப்பட்டிருக்குன்னு இயேசுக்கு தெரியும். இயேசுக்கு தெரிஞ்சு என்னங்க அப்படின்னு நம்ம அப்படி தட்டி கழிக்க முடியாது. இயேசுக்குள்ளாக தான், இயேசு மூலமாக தான், இயேசுக்காக தான், இயேசுவால் தான் நமக்கு எல்லாமே. ஒரு தம்படியிலிருந்து கோடி வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த நன்மையும், அது பொருளோ பொண்ணோ வெள்ளியோ விலையேற பெற்ற கல்லோ உயர்வோ வெற்றியோ நிறைவோ எல்லாம் இயேசுவின் மூலமாக தான், இயேசுவில் இருந்து தான். அதை தான் இப்போ நம்ம முதல்ல மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதனால் நான் ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் சொல்ல இஷ்டப்படல. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். நான் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஐ எம் நாட் வெரி ஹாப்பி, பட் ஐ ஹாவ் டு கோ. இந்த விஷயத்தை முதல்ல நம்ம யோசிப்போம். அவர் இயேசு தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் அவர் அப்படி இருந்ததுனால நானும் நீங்களும் இளைப்புள்ளவர்களாய் சலிச்சுக்கிட்டு முடியல, அமுக்குது, பெரட்டுது, உருட்டுது அப்படின்னு ஏதாவது ஒரு நியூ ரீசன்ஸ் கண்டுபிடிக்காமல் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இது ரொம்ப நல்லா நீங்கள் கவனிக்கணும். சரீர சோர்வு கடவுள் ஓரங்கட்டலை. ஆத்ம சோர்வை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆத்மா எப்பயும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு சாப்பாடு லாயப்படாது, பணம் லாயப்படாது, வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? தத்துவங்கள், ஃபிலாசபிஸ் will never help your soul. இதெல்லாம் ரொம்ப ஏமாத்துகிற வேலை, சரியான ஏமாத்துகிற வேலை, எல்லாம் சாயம் பூசுகிற வேலை. ரொம்ப கராராக இருக்க பழகிக்கோங்க. நம்மளை பற்றி நம்ம கராராக இருக்கணும். நம்மளை பற்றி நம்ம லீனியண்ட்டாக இருந்தோன்னா சலுகை அப்படி இப்போ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படிலாம் அலையாதீங்க. டோன்ட் யூ. நாம் எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு, கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும். என்னாலாம் புரிஞ்சிக்க முடியல, நான் தான் அவ்வளோ படிக்காதவன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தர டிக்கெட்டோட மோசமாக இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் புழு பூச்சின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் வேணாம். நீ புழு பூச்சி தான், புழு பூச்சியால் என்ன, அது அந்த வேலையை பாருங்கள். புழு பூச்சி என்ன செய்யுமோ அந்த வேலையை பாருங்கள். சொன்னால் நல்லா இல்லை. இது நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம ப்ரைவேட்டாக அது சொல்லுவோம், பப்ளிக்காக சொல்லுவோம். ரொம்ப கடவுள்கிட்ட போய் ரொம்ப அப்படியே தாழ்மையை காமிக்கிறதுக்கு ஆண்டவர் நான் என் பிதாக்களை போல உத்தமம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம். அவருக்கு இந்த நாடகம் தெரியாதா? அவருக்கு நல்லா தெரியும். He knows us. Before we were born, we were sent into this world, but He has sent us into this world. ஆகையால் நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில்
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. சாக்கு போக சொல்ல சொல்ல தான் ஆத்மா இழைக்குதுங்கிறாரு. அந்த இழைப்புனா மூச்சு வாங்கிறது. இந்த பாடி இழைச்சதுன்னு சொல்கிறாங்களே, போய் என்ன துருமா போயிட்டீங்க அந்த மாதிரி சொல்ல வரல. தட் மே பி ஆல்சோ லீன்னஸ் ஆஃப் சோல். அதில் பைபிள் தான் அது ரொம்ப பிரமாதமாக சொல்லுது. ஆத்மாக்களிலே இழைப்பை அனுப்பினார். He sent leanness into their soul. கொழுன்னு இருந்தவன் அந்த மெலிந்த மாடுகளைப் போல, அந்த சாவி, அந்த நல்ல நற்கதிர்கள் எல்லாம் விளைஞ்சது இல்லாமல் 7 சாவியில் எல்லாமே கொட்டி போன அந்த சருகு மாதிரி இருந்த வாட் அ கிராஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஆத்மாக்களில் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். பாவிகளால் தான் இது செய்யப்படுதுன்னு சொல்கிறார். ஒண்டர்ஃபுல். பரிசுத்தவான்களால் செய்யப்படலைங்கிறாரு, அதுவும் ஒண்டர்ஃபுல். வேறு இடத்துல சொந்த சோதலால் எனக்கு வந்து தொல்லைங்கிறாரு, நண்பர்களால் வந்து தொல்லைங்கிறார், எதிரிகளால் வந்து தொல்லைன்னு பவுல் சொல்கிறாரு. யார் மூலமாக வந்தாலும் இங்கே பாவிகளால் அவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட விபரீதங்கள். விபரீதம் வந்து வழக்கமான ஒரு காரியம் இல்லை, ஏறுக்குமாறான விஷயம், இயற்கை நியதிகளை மீறிய விஷயம். கிணறு வெட்ட தண்ணி தான் புறப்படணும், பூதம் புறப்பட்டால் அதான் விபரீதம். காக்கா உட்கார பனம்பழம் விழக்கூடாது, விழுந்துச்சுன்னா அதான் விபரீதம். சோத்திரம். பனம்பழம் வந்து ஒரு நுங்கு ஒரு பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, தட் கேன் ஈஸிலி தட் வெயிட் கேன் ஈஸிலி ஹோல்ட் அ க்ரோ. ஒரு காற்றையே ஒரு பறவை பட்சி தாங்க முடியும். ஆனால் அது போய் உட்காருது விழுதுன்னா ஏற்கனவே காம்பு சரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். காம்பு காஞ்சி போச்சு, சருகாக போயிடுச்சு. அதனால் உட்கார்ந்தோடனே வெயிட்டு தாங்க முடியல, தொப்புன்னு விழுந்துடுது. தட்ஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப பிளெயினாகவே வாழ்ந்து காமிச்சிட்டார். அவர் வந்து இந்த 30th இயர்லேருந்து ஒரு 3.5 years பப்ளிக் லைஃப்பில் ரொம்ப பகிரங்கமாக நிறைய ரிலன்ட்லெஸ்ஸாக ஓய்வு ஒழுசலின்றி வலம் வந்திருக்கிறார். அவர் அந்த பிறந்த கிமு 4ஆம் நூற்றாண்டுலையோ ப்ராப்ளி ஃப்ரம் கிமு 1ஆம் நூற்றாண்டில் வரைக்கும் அவர் இந்த வாழ்க்கையின் படிப்பினைகளை மக்களுக்கு வாழ்ந்து காட்டும்படி, நடந்து காட்டும்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அர்ப்பணித்த வண்ணமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். 2 முறை அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அவர் தன்னை முற்படுத்தி கொள்ளவில்லை. தான் யார் என்பதை அவர் மறுதலிக்கவும் இல்லை. அவரிடத்தில் இருந்த ஞானத்தை நான் சின்ன குழந்தை, நான் பாப்பா, சச் அ ஸ்மால் யங் ஃபெலோ, நான் சிறுவன் அப்படின்னு ஆண்டவர் தன்னை மட்டமாக வச்சுக்கல. அதிமேதாவியாக பேசலை, தெளிவாக பேசினார். அவர் பேசின அந்த விவரத்தை கேட்டு வேதப்பாரர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க, ஆசாரியர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கன்சிடர், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கன்சிடர் ஜீசஸ். ஜீசஸ் தான் சொல்கிறார். இதை எப்படி சொல்கிறாரு? முதல் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகங்கள் எங்கெல்லாம் சூழ்ந்திருக்கும், எங்கெல்லாம் சூழாது சொல்லுங்கள். மேகம் சூழ்ந்திருக்க இடங்கள் என்ன, மேகங்கள் சூழாத இடங்கள் என்ன? கொஞ்சம் பொது அறிவு யோசித்து பாருங்கள். மேகங்கள் சூழ்ந்துள்ள இடங்கள் என்ன, மேகங்கள் சூழாது இருக்கிற இடங்கள் என்ன? அதிகமாக கூறதில்லை. மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற இடங்கள் என்ன, மேகங்கள் சூழாது இருக்கிற இடங்கள் என்ன? அதிகமாக கம்மியான்னு கேட்கல.
இப்படி கொடுமை. மேகங்கள் இல்லாத இடங்க இருக்கா பூமியில்? இல்லை. மேகங்கள் இல்லாத இடமே இல்லை. என்னதான் வெயிலாக இருந்தாலும் மேகங்கள் ஜாஸ்தி இருக்கும் இல்லை கம்மி இருக்கும். மேகங்கள் இல்லாமல் வானம் இல்லை. ஒரு ஸ்ட்ரெச் வரைக்கும் நமக்கு வானத்தை எப்படி அளக்குதுன்னு எனக்கு தெரியாது. சில மைல் தூரம் வரைக்கும் அப்படியே நீல வானம் இருக்கும். உண்மையாகவே மேகம் இல்லாத மாதிரி இருக்கும். 10 மைல் தூரம் வரைக்கும் இருக்கும். 11ஆவது மைலில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல கூட ஜாஸ்தி இருக்கும். கடவுள் எப்படி சொல்கிறாரு? மேகம் வந்து சராசரியாக கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். அதான் மேகத்தை பற்றிய ஒரு அடிப்படை உண்மை. ஓகே, தனியாக ஒரு பந்து மாதிரி ஒரு இடத்துல மாத்திரம் மேகம் இருக்காது. இட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் க்ரௌட்ஸ், ஃப்ளாங்க்ஸ். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், மேகம் பாரமாக இருந்தால் தான் அந்த மேக வெடிப்பு ஏற்படுது. க்ளவுட் பர்ஸ்ட்டுங்கிறாங்களே. இப்போ உத்தரகாண்ட், ஹிமாச்சல், எல்ஸ்வேர், இன்னும் பல நாடுகளிலே, பாகிஸ்தானில் க்ளவுட் பர்ஸ்ட்டு, சைனாவில் க்ளவுட் பர்ஸ்ட்டு, ஸோ மெனி நேஷன்ஸ், பயங்கரமான வெள்ளக்காடு பொத்துருது. 10 நிமிஷத்தில் ஒரு ஊரே வெள்ளக்காடாக்கிடுது. அது வனாந்திரமோ, அது இந்த இந்த மாதிரி கட்டிடங்கள் நிறைந்த ஒரு ஊரோ இடமோ, அந்த இடத்துல மேகம் வந்து பாரமாக வந்துடுச்சு. அதுக்கு மேலே அதை அந்த நீர் துளிகளை தாங்கிட்டு இருக்க முடியாதுன்னா அப்படியே கிழிஞ்சு அப்படியே கொட்டிடுது. தர 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 தரன்னு குடம் குடமாக தண்ணியை ஊற்றுற மாதிரி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, திரளான சாட்சிகள், திரளான சாட்சிகள். திரள் என்பது நமக்கு விருப்பமான ஒரு விஷயம். மனுஷனுக்கு இயல்பாகவே விருப்பமான விஷயம். நமக்கு ஆண்டவர் வாக்குறுதி பண்ணின ஒரு விஷயம். சாட்சிகளும் திரளாக இருக்கின்றன. நாம் விரும்புகிற விஷயங்கள் திரளாக இருக்கணும் விரும்புகிறோம். We love increase, we love immensity and so on and so forth. ஆனால் சாட்சிகள் போது நம்ம சாக்கு போக்கு சொல்ல ஒன்றும் கிடையாது. ஒப்பாரி சுந்தரிகளாக இருக்காதீங்க. ஆண்களோ பெண்களோ சிணுங்காதீங்க. தேவனோடு வாழணும், அவர் மார்பில் சாய்ந்திருக்கணும், அருகில் இருக்கணும் விரும்பப்படுறவங்க முதுகெலும்போடு வாழ கற்றுக்கோங்க. அவங்களாம் என்ன இவங்களாம் என்னன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, நான் தான் மாட்டேனா, நான் மாத்திரம் தானா அப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி கூட்டம் கூட்டம் கூட்டமாக திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவின் சித்தத்தை அறிந்து செயல்பட்டாங்க. எல்லாத்துக்கும் 100% சித்தம் அறியும்னு சொல்ல முடியாது. தெரிஞ்ச அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துருக்குறாங்க. தெரியாத அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்குறாங்க. எல்லாம் அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கல, ஆனால் தைரியமாக பின்பற்றி இருக்கிறாங்க. யாரும் புதுசு புதுசாக நூதனமாக சாக்கு போக்கு கொண்டு வரல. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன், அங்கே ஒருத்தி இங்கே ஒருத்தின்னு பண்ணதெல்லாம் ஆண்டவர் வந்து மறைக்கலை, நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும். நமக்கு ஏதாவது பாரம்னா அதை விட்டுடுங்கிறாரு. பாரமாக ஏதாவது இருக்குன்னா விட்டுடுங்கிறாரு. ரொம்ப தூக்கி நான் பெரிய பழு தூக்குறவன் அப்படிலாம் காமிக்காத. அது எவ்வளோ சங்கடமான உண்மை. தூக்காத, உன்னால் தூக்க முடியாது, வை பார்த்துக்கிறேன், வரட்டே யாராவது. நீங்கள் தூக்கிடுவீங்களா? அதெல்லாம் பேசாத. உன்னால் தூக்க முடியல, வை. தூக்கி காமிக்காத, தூக்கி பார்க்குறேன்னு சொல்லாத. அந்த அளவுக்கே சுளுக்கு ஆயிடுச்சுன்னா சுளுக்கு ஆனது தான், ஸ்ப்ரெயின் ஆனால் ஸ்ப்ரெயின் ஆனது தான், சதை பரண்டுச்சுன்னா பரண்டது தான், தானாக ரிலீவ் ஆனாதான். அதெல்லாம் போட்டுலாம் ஸ்க்ரூ டிரைவர் மேலாம் திருப்ப முடியாது, வலி பின்னி எடுத்துரும்.
அது மாதிரி தான் நம்ம இருக்கோம். ட்ரைங் டு புட் அ பிக் ஷோ, பர்சனல் லைஃப்லையோ, ஃபேமிலி லைஃப்லையோ, சோஷியல் லைஃப்லையோ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையோ, ஃபினான்ஷியல் லைஃப்லையோ, எஜுகேஷன்லையோ, எனிதிங். தயவுசெய்து சொல்கிற உண்மையெல்லாம் கேட்டு நாங்களாம் பலவீனம் பாண்டோன்னு சொல்லியே நீங்களே உங்களை கெடுத்துக்கிறீங்க. வர்றது நீங்கள் தான் ஜாஸ்தி. இன்னெவிட்டபிளி யூஆர் ஒன்லி கிவிங் அட்டெண்டன்ஸ் மோர். இப்போ நீங்களாவது எழும்பணுமே, உங்களுக்கு தான் இது போகுது. உங்கள் துணைவர்களுக்கு போகணுமே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லணுமே. யூ டேக் அக்கேஷன். இன்னொரு சகோதரிக்கு சொல்லணுமே, சொல்கிறது மாத்திரம் வாழ்ந்து காட்டணுமே. ஓ காட் இன் ஹெவன், பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் நிறையா நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கலாம். நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் நமக்குள்ளே வந்துடல, இப்படி தான் இருக்குது. இட் இஸ் நாட் வித்தின் மீ, தட் சின் இஸ் நாட் வித்தின் மீ. இப்போ என்ன இங்கே சுற்றிட்டே இருந்துச்சு ஒரு கொசுவோ சம்திங், அது இட் கேன் கெட் இன் டு மீ ஆல்சோ. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த கேப்பில் வாய்க்குள்ளே போயிடலாம். போகாமல் சோத்துறோம். அதை நம்ம டிஸ்டர்பன்ஸை பார்க்குறோம். வி வாண்ட் டு ட்ரைவ் இட் அவே, கில் இட் சம்டைம்ஸ். இல்லை, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். பாவத்தை கொல்லு, உன்னை கவணும், உன்னை தொந்தரவு பண்ணணும், உன்னை கெடுக்கணும், உன்னை இன்ஃபெக்ட் பண்ணணும்னு அலையுது. அதை நீ விரட்டி விடு. மஸ்கிட்டோ நெட் இருந்தால், இல்லைன்னா அந்த மஸ்கிட்டோ அந்த பேட், அது மூலமாக அந்த எலக்ட்ரானிக் பேட் மூலம் அது பொசுக்கு. பிளெயினாக தானே சொல்கிறாரு. உடனே ஜெயினர்கள் மாதிரி நான் எப்படி பூச்சியெல்லாம் கொல்லாமல் இருந்தால் ஒன்றை கொண்டுரும், சாவு இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கல. தேவையில்லாமல் ஆண்டோட்ட அனுதாபத்தையோ ஆறுதலையோ எதிர்பார்க்காதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். அவர் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் நம்மக்கிட்ட காத்திருக்கிறதில்ல. ஒன்று என்கிட்ட மரணத்தின் மூலமாக கூட்டிக்கிறேன் வந்துடுறியான்னு. மேத்யூக்கிட்ட கேட்டிருந்தா இப்போ சரின்னு சொல்லியிருப்பானா? சரி, மேத்யூ நான் குறை சொல்லலை. ஐ மீன் வேண்டாம். இட் டிபெண்ட்ஸ் வெரி பர்சனலி ஆன் எவ்ரி ஒன். நம்ம பரிசுத்தவனா பாவியோ, சம் பீப்புள் ஆர் வெரி ரெடி டு கோ சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்க போராட்டம் எப்படியோ, அவங்க ஆசை எப்படியோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ லெட்ஸ் பி கேர்ஃபுல். நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுங்கிறார். தள்ளு, பிடிச்சி போ வெளியே, தொடாத, வராத, பிடிக்காத, தள்ளி விட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு. இதுலேயுமே நமக்கு ஒரு பெரிய ரிசால்வ் இல்லை. நமக்கு வேத படிப்பு, வேத கருத்துக்கள் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம விசுவாசத்தை ஆண்டை துவக்கி விட்டால் நம்ம முடிச்சுக்கலாம், வில் ட்ரை டு ஃபினிஷ் த ரேஸ் சம்ஹவ் அப்படின்னு நினைக்கிறோம். முடியல பாருங்கள். நம்ம விசுவாசத்தை கூட முழுசாக நம்ம செலவழிச்சிருக்கோமாங்கிறதெல்லாம் சரியான கேள்வி. எந்த ஒரு வாய்ப்பாடையும், இந்த கணக்கு வாய்ப்பாடு, வெவ்வேறு விதமான பிரின்சிபல்ஸ்லாம், பௌதீக வாய்ப்பாடு, இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் நமக்கு சரியான விடை கிடைக்கும் அந்த கேள்விக்கு. அதுபோல் வாழ்க்கையில் நம் விசுவாசத்தை எவ்வளோ அபியாசித்திருக்கிறோம், how much faith have we exercised, அதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றி, நம்முடைய பயணத்தில் இருக்க ஸ்திரத்தன்மை. இல்லை தள்ளாடிக்கிட்டே இருப்போம். சில பேர் தரையை தேய்ச்சிக்கிட்டே நடப்பாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செருப்பை அந்த ஒரு இடத்துல மாத்திரம் அசிங்கமாக தேய்ஞ்சிருக்கும், ஓட்டையே கூட விழுந்துருக்கும், ஆனால் அப்படி தான் தேய்ச்சிட்டே போவாங்க. அது என்ன காமிக்குது? இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வாக். கூஸ் வாக் மாதிரி, வாத்து மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? சிலர் செருப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இது மாத்திரம் சோல் அவ்வளோ பெருசாக இருக்கும், அப்படியே அழுத்தம் கொடுத்து கன்றாவியாக இருக்கும். அதெல்லாம் ராங் கைண்ட் ஆஃப் வாக்கிங். நம்ம தான் நம்ம நடையை சரி பண்ணிக்கணும். பிறந்ததுலேருந்தே அப்படி தான் நடப்பேன்னா அதில் ஒன்றும் பெருமை இல்லை. நீ டாக்டரை பாரு,
உன்னுடைய பாதம் முழுசுமே நீ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாரு, வேர் திங்ஸ் ஹவ் கான் ராங், அதை பாரு. அதுக்காக அவங்க வந்து இன்றைய காலத்தில் அட்லீஸ்ட் இப்போலாம் 50, 60, 70, மேபி ஈவன் 100 இயர்ஸுக்குள்ளே எவ்வளவோ மருத்துவம் முன்னேறிடுச்சு. ஏன் அந்த காலத்துலலாம் இல்லாமலாம் கிடையாது. அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. இந்த கதையெல்லாம் கேட்குறத விட அதான் விஷயம். விசுவாசத்தை தோற்கிற முடிக்குமாய்க்கு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவும். இதெல்லாம் எவ்வளோ சிம்பிள் அண்ட் ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் யாரோ உங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் ஒழுங்காக ஓடுறீங்களா? அதை பற்றி உங்களுக்கு எனக்கு உண்மை இருக்கா? ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியத்தில் ஓடுற மாதிரி இருக்கும், ஓடின மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தலை வெடிச்சிடும்ல, அடுத்த ஓட்டத்தை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. நமக்கு நியமித்திருக்க ஓட்டம் நமக்கு பிடிக்கல, இல்லை ஒன்று நம்ம ட்ராக்கே நமக்கு பிடிக்கல, இன்னொரு ட்ராக்கை விரும்புகிறோம். இதெல்லாம் நீங்கள் தான் உயிர்த்துணரணும். உயிர்த்துணர்ந்துறது மாத்திரம் வெற்றி இல்லை, விட்டுவிட வேண்டும், முயற்சிக்க வேண்டும், விட்டே விட வேண்டும். அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்கிறார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. சந்தோஷத்தை வச்சிருக்கிறாருங்கும்போது அதையே பார்த்துட்ருங்க. ஆல்வேஸ் பாசிட்டிவ்லி லுக் டுவர்ட் கிளாட்னஸ், ஹாப்பினஸ், ஜாய். அவர் அதுதான் பார்த்தாரு. ஆனால் அதோடு ஒட்டி வர்றது, அதை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் அவமானமாக தான் இருக்குது. அதை கிடக்குது, அப்படி தான் இருக்கும். எனக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்குது, அது பிடிக்கல, அதனால் கூட வருது, ஏதாவது என் சந்தோஷத்தை பிடுங்கலாமான்னு. அவமானத்தால் சந்தோஷத்தை பிடுங்க முடியாது, அவமானத்தால் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, அவமானத்தால் சந்தோஷத்தை டச்சே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் நமக்கு தெரியல. நம்ம இயேசு தான் நமக்கு சந்தோஷம். இயேசுவுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தார்? பிதாவின் வலது பார்சம், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைத்த நாமம், மரணத்தை மரணத்தால் வெல்லக்கூடிய அதிகாரம், மரித்தோரின் உயிரோடு எழும்பும் வல்லமை, மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேங்கிற மேசிவ் சூப்பர்லேட்டிவ் அல்டிமேட் பவர். அதனால் 4 பேர் இவன் பேய்களின் தலைவன் அப்படின்னு சொன்னால் உடனே ஏய் அப்படின்னு ஆண்டவர் சுதி ஏறலை. இது தேவ குமாரனை ஆனால் இறங்கி வரும், சட்டே பண்ணல. பிரைஸ் லார்ட். தேவகுமாரனாக இருக்கனால தான் ஏன் தொங்குறேன். மனுஷகுமாரனாக இருந்து சட்டையை பிடிச்சி கோத்து பிச்சு பிடிப்பேன். நான் தேவகுமாரனாக இருக்கனால தான் உனக்காக தொங்குறேன். பிரைஸ் லார்ட். கவனிங்க, இப்படியே உட்காந்து மங்கி போகாதீங்க, சொங்கி போகாதீங்க. நான் கொடுக்குற எச்சரிப்பெல்லாம் உங்களுக்கு நக்கலாக இருக்குது. எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க கூட்டத்தோட கோவிந்தாவை நினைக்காதீங்க. தனித்தனியாக மணவாட்டி தான் 5 பேர். தெரியாதுங்க, எனக்கு யாருக்கும் தெரியாது. ஹவு ஹி இன்வைட்ஸ் பீப்புள். சும்மா அவங்களுடைய இமேஜினேஷனில் இந்த மாதிரி ஆனிமேட்டடாக சில வீடியோஸ்லாம் அனுப்புகிறாங்க. அதான் சிம்மாசனம் இருக்கிற மாதிரி, அவன் நிற்கிற மாதிரி, இவன் நிற்கிற மாதிரி, தூதன் புஸ்தகத்தை இதெல்லாம் வசனத்தில் சொல்லப்பட்டதை சித்தரித்து ஒரு படமாக தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கும் ஆண்டவருக்கு மாத்தான் தெரியும். சொந்த பந்தத்துக்கு தெரியாது, உடன் பிறப்புக்கு தெரியாது, உடன்படிக்கை மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, உடன் ஊழியனுக்கு தெரியாது, சீனியர் பாஸ்டர் நிலைமை என்ன, ஜூனியருடைய நிலைமை என்ன தெரியாது. நாங்கள் அடிக்கடி பேசிக்கிறது, எப்படி இருந்தாலும் நம்ம தனித்தனியே கிறிஸ்தன் நியாயமாக நிற்போம். நாங்கள் பேசிக்கிட்டோம், என்ன இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எப்போ அது ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டோன்னு. இந்த காஜாப்பேட்டையில் அந்த முதலியார் சத்திரம்னு இடம் இருக்குது. அங்கே ஓரேப் 7 ஒன்று இருக்குது.
அந்த பாஸ்டர் ஜெயபால், மிஸ்ஸஸ் ஜெயபால், அவங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த தெற்கு போயிட்டு வரும்போது இந்த ஆம்னி வேனில் தான் 2 பேரும் ஒரே டைமில் செத்து போயிட்டாங்க. ஒரே டைமில் அவன் பையனும் மருமகளும் பயங்கரமான ஃப்ராக்சர்ஸ். பட் தே ஆர் அலைவ், தே ஆர் ஆல் ரைட். வெரி பிக் ட்ராஜடி. அன்றைக்கி போய் பார்க்கும்போது அதுதான் லைஃப்பில் முறை சாதாரணமாக இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் சாராங்க அதெல்லாம் உண்டு தான், அதெல்லாம் நம்ம போய் அப்படி பார்க்குறதில்ல. ஆனால் ஒரு ஊழியக்காரர் 2 பேரும், புருஷன் மனைவி 2 பேரும் பக்கத்தில் இங்கே ஒரு தனியான ஒரு ஃப்ரீசர், பக்கத்தில் இன்னொரு ஃப்ரீசர். ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் விஷயம் என்ன, 2 பேரும் செத்துருந்தது ஒன்றா செத்துருப்பாங்க. அது மாதிரி டாக்டர் மைல்ஸ் மன்ரோன்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய வேத பண்டிதர். அவரும் அவங்க ஒய்ஃபும் பிளேன் கிராஷில் அட் அ டைம் தே டைடு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தனித்தனியே கிறிஸ்தவ நியாயாசனத்தின்பாக நம்ம நிற்போம். We will stand alone before the throne of God. ரெண்டு பேர் செத்துருந்தாலும் பக்கத்தில் இருந்து எப்படிப்பா அப்படிலாம் கேட்டுக்கவே முடியாது. எப்படி உங்கள் வீட்டுக்காரன் அவர் ராணியை விசாரிக்க போகிறதில்ல, எப்படி ராணி என்கிட்ட விசாரிக்க போகிறதில்ல. யோசிச்சு பாருங்கள். பொது அறிவில் ஜென்ரல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவலாலாம் ஒன்று போட்டு கசக்கிக்க வேண்டாம். பொது அறிவில் யோசித்து பாருங்கள். உங்களை பற்றிய உண்மை தனித்தன்மை வாய்ந்த விதமாக உங்களுக்கு தெரியுமா? உங்களோடு கூட இப்போ ட்வின்ஸாக இருந்தால் கூட, ரெட்டை பிள்ளைகளாக இருந்தால் கூட, அது 2 பொம்பளை பிள்ளைகளாவோ 2 ஆம்பளை பசங்களாவோ, பொண்ணும் பையனும் கூட ட்வின்ஸாக பிறந்திருக்கவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பவுல் அந்த தெளிவில் இருந்தார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. தன்னை பற்றி அப்சல்யூட் கிளாரிட்டி. ஆனால் எனக்கு மாத்திரம் இல்லை, என்னை போல் ஆண்டவரை விசுவாசி ஒழுங்காக ஓடுறவங்களுக்கு, இந்த நம்பிக்கையோடு ஓடுறவங்களுக்கு ஆண்டவர் கிரீடங்களை வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓடி முடித்தாதான் அந்த கிரீடம். பவுலை பற்றி ரொம்ப பிரசங்கம் பண்ணி பவுலுக்கு நல்ல பேர் சேர்த்து, தாவீதுக்கு பேர் சேர்த்து, எல்லா பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ்க்கு நல்ல பேர் சேர்த்து, என்ன நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி என்ன இந்த கசருங்கிறாங்களே ஏதோ ஒன்று, அது மாதிரி ஏதாவது கொடுக்க போகிறாரா? நாட் அட் ஆல். ஆகையால் இயேசு தான் தலைவர், இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் மீட்பர், இயேசு தான் எல்லாம் அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இயேசு வந்து என்னை அனுப்புறீங்க, என்ன இந்த அப்போஸ்தலர்கள், என்னுடைய சீடரெல்லாம் என்ன நிலைமை அப்படின்னு ஆண்டவர் அங்கே சிபாரிசுக்கு நிற்கலை. கவனிக்கிறீங்களா? இது ரெக்கார்டில் போகுது. ஐ திங்க் இது முறை நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, எனக்கே சரி ஞாபகம், ரொம்ப என்னோட பேசுகிறதா இருக்குது. இயேசு கிறிஸ்து சிபாரிசு பண்ண இடங்கள்லாம் உண்டு, ஜெபித்த இடங்கள்லாம் உண்டு, ஜெபிச்சது உண்டு, இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கிறது உண்டு. ஆனால் பிதாவுக்கு முன்னாடி தனியாக நிற்கும்போது பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்தா கொடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதில்ல. அவர் வாங்கி கொடுக்க முடியும். அதை யோசிங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த மாய பெருமை இருக்குது, தாழ்மை, பரவாயில்ல அவங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா நீ குப்பைக்கு தான் போகணும். நம்முடைய அங்கீகாரத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றாதான் மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் வெறுங்கையில் முளம் போடுற கதை தான். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். அதை பவுல் புரிந்து கொண்டதினால்தான், எனக்கு நியமித்திருந்த ஓட்டத்திலே நான் ஓடி முடித்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். யூதா நிருபக்காரன் என்ன சொல்லுவான்? ஒரு விசுவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நான் தைரியமாக எழுந்து போராடுவேன். போராடணுங்கிற உணர்வு தான் உங்களுக்கும் அதை போராடணும், எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நான் அநேக விஷயங்களை பற்றி எழுதணும்னு கருத்துள்ளவனாக இருக்கையில்
அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் உங்கள் ஆத்துமாக்களில் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். அவருக்கு எவ்வளோ முட்டுக்கட்ட பாருங்கள். தேவாலயத்தில் அவரை மதிக்கலை, தெருவில் மதிக்கலை, கடற்கரையில் மதிக்கலை. மலை பிரசங்கம் முடிஞ்ச உடனே சோறு போடுற வரைக்கும் அப்பா அப்பா நான்க, அதுக்கப்புறம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கானுங்க. எல்லாம் நல்லது நடக்கிற வரைக்கும் அவர் ராஜாவாக்குங்கடா, அதாக்குங்கடா, இதாக்குங்கடா நானுங்க. ஏதாவது அவர் செய்யலைன்னா கடுப்பாயிரானுங்க. யாராவது தட்டி விட்டுட்டா அவரை காலி பண்ணனே அவரோடு கூடயே நிழல் போல் சுற்றிட்டே வந்தாங்க 3.5 years. நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ திடீர்னு ஒரு நாள் வெறி ஆயிடுச்சு அவரை கொண்டுட்டாங்கன்னு? மகா மட்டமான ஜனங்க 3.5 years அவரை சுற்றி சுற்றி சொந்த புத்தி இல்லாமல், சொல்கிற புத்தி இல்லாமல், அல்பத்தனமாக ஆண்டவர் இம்மைக்கா மாத்திரம் சுற்றி வந்து அவரை கொல்ல நின்னவங்க ஜாஸ்தி. அவரை எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காமையும் மனசார பின்பற்றினவங்க கொஞ்சம். அவங்கள நம்பி தான் ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? Who are you? Are you found to be in the crowd or are you in the closest circle of Jesus? Oh, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். I have to rush. எபிரேயர்கள் 3:1 இப்படி இருக்க. அப்போ நீங்கள் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசி முடிச்சுட்டு தான் இப்படி இருக்க புரிஞ்சிக்க முடியும். புசுக்குன்னு 3ஆம் அதிகாரம் 1 மொதல் வார்த்தையே இப்படி வருது, என்னத்தை எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்போ பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவையே மாதிரியாக நோக்கும்படி இயேசு தன்னையே அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். பிதாவை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இறை அரசை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். அழியாதவைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். நிலைத்திருக்கிறவைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். நிச்சயமானவைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். நியாய தீர்ப்பை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். மரணத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். நித்திய வாழ்வை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். He was always speaking most vital things. நம்ம இதெல்லாம் கதா காலாட்சேபம் மாதிரி பொழுதுபோக்காக தான் பேசிக்கிறோம். பைபிள் ஸ்டடி எப்படி ஆயிடுச்சுன்னா பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. நான் நல்லாவே கவனிக்கிறேன், என்னையும் சேர்த்து தான். கர்த்தருடைய கிருபையை இன்றைக்கெலாம் பாருங்கள், உணவு கிடைக்காம இந்த மாடுகள்லாம் பேப்பரை திங்குது. வாஸ்தவத்துக்கு இலையை திங்க மாட்டேங்குது. பேப்பரில் என்னத்தை டேஸ்ட் கண்டுச்சோ இலையை விட்டுட்டு பேப்பரை தின்னுட்டு இருக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டு இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன். நான் சந்தோஷப்பட்டேன். அப்பா, இதுங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்டு. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் சாப்பிட்டாங்களா, அத்தனை இலையும் இங்கே சாப்பிடுங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா அதுங்க அந்த டேபிளை விரித்த பேப்பரை தின்னுட்டு இருக்குதுங்க. என்னத்தை சொல்ல, வெளியில் சொன்னால் வைக்கும், உள்ளே வச்சுட்டா துக்கம்னு. மிருகங்களும் அப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சத்தான உணவை சாப்பிடாம சக்கையான விஷயங்களை, நமக்கு என்ன சொல்லுது, புரோட்டீனாகவும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டாகவும் இல்லாமல் எதுவுமே இல்லாத வெறும் விஷயத்தை நம்ம பானங்களாக குடிக்கிறோம், இல்லை உணவாக திங்கிறோம். அதில் வாசனை சாமான் போட்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும் வாசனை ஆயிடுச்சு சொல்லிக்கிறோம். கண்களை மூடுவோம், வெட்கப்படுவோம், மனம் திரும்புவோம். பிரகாசமாக மனக்கண்களை தாங்க, நல்ல விவரம் தாங்க, நல்ல தெளிவு தாங்க.
உம்மை பற்றிய எங்களுக்கு இருக்கிற இந்த தாபங்கள்லாம் நீங்கட்டும். உம்மை பற்றிய தடுமாற்றங்கள் நீங்கட்டும். உம்மை பற்றிய தவறான அபிப்பிராயங்கள்லாம் நீங்கட்டும். சந்தேகங்கள் நீங்கட்டும். உங்களை நாங்கள் சங்கோஜம் இல்லாமல் அப்படியே அனுபவிக்க உதவித்தாங்க. உடைய வார்த்தைகளை விசுவாசிக்க பலன் தாங்க. வாயை விட்டு கேளுங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரனாக இருந்தாலும் இன்றைக்கெலாம் அதான் எனக்கு யோசித்தேன். டக்குன்னு முடிச்சுட்டா இருப்பாருங்க. 68 வயசு தான் என்னோட. என் வயசு தான் அவருக்கு. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் ரைட். 68 years old. He's of my age. ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you, thank you, thank you, Lord.